ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து சரி, நம்ம வந்து நம்ம போகலாம், நம்ம மாமா வீட்டுக்கு போகலாம். நம்ம வந்து இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம். நான் மாமா வீட்டில் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, அப்பா வந்து காலேஜ் சேர்த்து விட்டப்பே சொல்லிட்டாரு, இங்கே பக்கத்தில் மாமா வீடு இருக்குது, அவங்க வீடு இருக்குது, இவங்க வீடு இருக்குலாம் போகக்கூடாது. உனக்கு வந்து ஹாஸ்டலில் இருக்குன்னா நீ படிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்க. அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு வந்து மாமாவை அந்த அளவுக்கு பிடிக்காது. எதனால் அப்படின்னா, அப்பையிலேருந்தே வந்து மாமா வீடு கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் மாமா வந்து அதை காட்டிக்க மாட்டார். இருந்தாலும் எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி எங்கள் அப்பா வந்து இதாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து சொல்லி காமிப்பாங்க. அதனாலேயே வந்து அப்போலேருந்து அப்பாவுக்கு வந்து அவங்க வசதியானவங்கன்னு சொல்லி காமிக்கிறவங்க கிட்ட நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சரி ஓகே, நம்மளுக்கு வந்து இது மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் மாமா அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. பாட்டி இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்பாவுக்கு அவங்க மேலே அந்த அளவுலேருந்தே கொஞ்சம் ஒரு கோவம் மாதிரி, அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஆனால் மாமா என் மேலே பாசமாக இருப்பார். அப்பாவுக்கு தெரியாமல் பணம் கொடுப்பாரு. காலேஜ் சேர்றதுக்கு கூட எல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு அப்போயே வந்து சொல்லிட்டாரு, நீ இந்த காலேஜில் தான் சேரணுமா, நல்ல காலேஜு, உங்கள் அப்பா இது பண்ணனாலும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதை போய் எங்கள் அப்பாட்டெல்லாம் சொன்னோன்னா அவர் ரொம்பவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாருங்கிறதுனால நான் வந்து அந்த காலேஜ் கிடச்சோடனே மாமா கிட்ட சொன்னோடனே எனக்கு 10,000 பணம் போட்டு விட்டாரு. உனக்கு ஏன்னா அங்கெல்லாம் வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க, நீ நல்லா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பணம் போட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துக்கமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் எதாக இருந்தாலும் செய்வார். ஆனால் அப்பாவுக்கு என்னன்னா, அவரும் நிறைய இடங்களில் வந்து ஒரு மாதிரி பாட்டியாக இருக்கட்டும், அவங்க வீட்டை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அப்பா வந்து ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் வசதியான இதில் பிறந்துட்டு அப்பா சொந்தக்காரனுங்கிறதுனால வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுங்கிறனால அவர், ஆனால் அப்பா வந்து எல்லாம் நல்லா தான் எங்களை பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அளவுக்கு நம்மளால இது பண்ண முடியலையே, நாங்கள் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிகிட்ருக்கலாம் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வரப்பெல்லாம் எங்கள் பாட்டி இதுதான் சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அதனால பிடிக்காது. பாட்டி வந்தாலே வந்து அப்பா எங்கேயாச்சும் வெளில கிளம்பி போயிடுவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில். எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அதனாலேயே வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பிடிக்காது தான். இருந்தாலும் வந்து பாட்டி நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து பெரியவங்கங்கிறதுனால வந்து நம்மளால வந்து பேசினாலும் வந்து அவங்க மனசு நம்மளுக்கு கஷ்டப்படுமே. அவங்க பொண்ணோட வாழ்க்கைய பத்தி அவங்க சொல்றாங்க. அதில வந்து நம்ம எதுவும் வந்து பேச முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தானே நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. அப்ப தான் வந்து நான் சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு அந்த இடங்கிறது இல்ல அப்படின்ட்டு தான் எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, அத வந்து அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு நம்ம படிப்பு அது இருந்தா மட்டும் தான். ஏன்னா நான் படிச்சா தான் என்னோட தம்பியும் இப்ப தான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு நல்ல லெவல்ல முடிச்சுட்டு ஒரு வேலை பார்த்தா மட்டும் தான் அவனுக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர வந்து நான் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமே நம்ம வந்து கொஞ்சம் இதா இருந்தா தான் மட்டும் தான் வந்து இது பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நானாவே வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக நம்ம வந்து ஒரு சில இத வந்து முன்னெச்சரிக்கையா வந்து நம்ம பண்ணிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா நம்மளால வந்து படிப்புங்கிறத நம்ம அப்பா கஷ்டப்பட்டு லோன் வாங்கி தான் வந்து படிக்க வைக்கிறாங்கப்போ, நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து அத கரெக்டான வேல நம்ம கொண்டுட்டு போனா மட்டும் தான் வந்து சரியான ஒரு இதுக்கு நமக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, நம்ப பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாரியான ஒரு இதில தான் நான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஹாஸ்டல்ல அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் லீவ் வந்துச்சு. சரி, அப்பா உடனே ஃபோன் பண்ணி கேட்டாரு இது மாரி, 2 நாள் லீவுக்கெல்லாம் வர வேண்டாமா? இப்ப தானே 1 வாரம் ஆகுது போயி. ஏன்னா வந்து பஸ்ஸு அதுக்கப்புறம் செலவு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம இங்க வந்துட்டோம்னா திருப்பி போறப்போ ஒரு மாரி மனசு கவலையா இருக்குங்கறனால, "நீ படிம்மா" அப்படிங்கிற மாரி அப்பா சொன்னாரு. சரி ஓகே, நம்மளும் வந்து இப்ப அடிக்கடி வீட்டுக்கு போகணும், வாரம் வாரம் போகணும்னா அதுக்கும் செலவாகும். அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறனால, ஹாஸ்டல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாரி. விருப்பப்பட்டவங்க போகலாம். அத நம்ம வந்து கவுண்ட் குடுத்துரணும் முன்னாடியே அப்படிங்கிறனால. ஆனா மாமா வந்து ஃபோன் பண்ணி முன்னாலே சொல்ட்டாரு, "இது மாரி நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துருமா,
நீ அப்பாட்டெல்லாம் சொல்லிக்க வேண்டாம். நான் பாட்டியும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால நீ வந்து வந்துருமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மாமா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. அது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாமா பையன் வந்து அர்ஜுன் வந்து என்ன விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து நான் அதுக்கெல்லாம்